பையன் கல்யாணம் முடிச்ச நீ கல்யாணம் முடிச்ச நீ யாரு கல்யாணம் முடிச்ச எங்காண்டா நீ கல்யாணம் முடிச்ச போகலான்டா ஏன் கடை போகலாம் கட்டி கிடக்கு மெஷின் எதுவும் வந்து போகணும் நெல் ஏற்றி பறிக்கல அம்மா ஆறுன்னு தெரிய மண்டையில ஒரு மாய கிடையாது உலகளாவிய ரீதியில் வந்து நிறைய பேன்ஸ் என்ன சொல்லணும் அவள் வந்து பார்த்தாலே எங்களுக்கு வந்து எங்களை அறியாத ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆள் கடும் குழப்பத்தில் நிற்கான் அப்பா கடிஞ்சிக்கல் ஆறுவோம் என்ன மாதிரி அவட ஒரு ரியாக்ஷன் இருக்குது அவள் அந்த கல்யாண வீடு அந்த சம்பந்தமாக என்ன மாதிரி கதைக்கா அப்படின்ற சில விஷயத்தில் வந்து பார்ப்போம் ஒரு வார்த்தை செல்லல தானே பார்த்தியா பூரம் இவரோனா அந்த செல்லல தானே ஒரு வார்த்தை மற்றது 50,000 காசும் பார்த்து ஒழுங்குன வாடு இல்லை கொஞ்சம் சாமானம் கொடுத்துருந்தா இந்த பொட்டியை நான் லொண்டை நான் ஒரு காக்கில் வந்து இருக்காங்க வீடெல்லாம் கட்டுப்படுதான் வழக்கம் நடக்குது முதலெல்லாம் வந்தால் இந்த இடத்துல வந்து ஐயா வந்து படுத்திருப்பார் இப்போ வந்து பார்த்தா சும்மா எல்லாமே வந்து இருட்டடைஞ்ச மாதிரி இடையில வரக்கூட அவன் போலீஸ்காரன் மறைச்சு கொடுத்து போன 20,000 என்ன நீ அந்த மனசு கொடுத்த எல்லாத்தையும் எடுக்கிறா கடைஞ்சிக்கல தான் பாரு பிரச்சனை எடுக்க தான் போறேலாம் நீ கல்யாணம் ஒரு வார்த்தை செல்லல தான் நீ பேசாம தானே கல்யாணம் முடிச்சுதான் நீங்க நீ யாரு நீ யாருன்னு என்ன கல்யாணத்து சொல்லி கேக்குறீங்க மாதம் 15,000 காசுன்னா வார தனியால் தானே ஏதாவது செஞ்சு சமாளிக்கிறேன் அதெல்லாம் பராட்டி என்ன கதி ஒரு கதையும் இல்லைன்னு உங்களோட தம்பி இல்லாத காலங்கள் எப்படி போகுது உங்களுக்கு இப்போ எங்க ஆசிரியர் அங்கே சேர்த்து குடிச்சு போய்க்கலோ நீங்கள் அளந்து ஒரு நாள் ஓட்டோவில் போய் நான் சாமம் வாங்குறேங்கல்ல உங்களுக்கு அது என்ன பிரச்சனை அது நான் சாமம் நான் லாட்டு கட்டுவாரு சாமான் வாங்கி கொண்டு வா அதெல்லாம் பண்ண மாட்டான் ஓட்ட விட்டு இறங்கே இல்லை ஓட்டு விட்டவன் கையிருந்தான் அவள் கல்யாணம் சொல்லியிருந்தா வந்து போயிடும் அவன் மாட்டான் அப்போ கல்யாணம் சொல்லு கோய்க்கிறது காரணம் என்ன நீ கல்யாணம் முடிஞ்ச ஒவ்வொரு விட்ட விருந்துக்கு பழக்கிடுவோமല്ലോ அவங்க கூட விட்டான் நீ வாழ கூட கோழி வாங்கி கொடுப்போம் கோழி வாங்கி கொடுப்பியா எவ்வளோ ஆகுறா தருவோம் உங்க உள்ளங்க உள்ள உங்க மனுஷங்க கல்யாணம் கட்டி போட்டு போட்டா வெளிநாடு இல்லையாவா அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அண்ணாக்கள் போட்ட வீடியோக்களில் வந்து, அதாவது வியூ சேனலில் போட்ட வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நானுமே வந்து இங்கே வந்து ஒரு சில வீடியோ போட்டேன். நான் அப்போ வந்து நான் மட்டக்களப்புக்கு வந்து நான் காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய பலகாமம் திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து நான், அதாவது எங்களோட அம்மா வச்ச நேர்த்தி அதை வந்து செய்கிறதுக்காக நான் வந்து யாழ்ப்பாணம் வந்து மட்டக்களப்பு வந்து நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட 5 நாள் ஆகிட்டு. அப்போ போன வள்ளி சனிக்கிழமை தான் கோயில் எல்லாமே முடிஞ்சு எல்லாம் ஓகே. ஆனால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ மட்டக்களப்புக்கு வந்தால் எல்லாருமே வந்து நினைக்கிற ஒரு விஷயம், மட்டக்களப்பு வந்தாலே வந்து மெயினாக எல்லோரும் வந்து அவளோட கேட்குற விஷயம் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களோட குட்டி அம்மா. உங்களுக்கு தெரியும், எங்களோட சேனலில் வந்து அவவுமே வந்து எங்களோட சேனலில் ஒரு பாகமாக இருக்கக்கூடியவங்களில் அந்த குட்டி அம்மாவுமே வந்து ஒரு ஆள். அவள் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். இங்கே வந்தாலே மட்டக்களப்பு போனாலே வந்து நிறைய பேர் எங்களுக்கு பேசினலாகவும் சரி, அதே மாதிரி கொமெண்ட்ஸ்லேயோ சரி போடுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், குட்டி அம்மாட்ட போகலையோ போய் வீடியோ செஞ்சு போடுங்கோ, அவள் பார்த்து நிறைய நாள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறவங்க. அதே மாதிரி நானும் மட்டக்களப்பில் நிற்கிறேன்னு தெரிஞ்ச அடிப்படையில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கட்டைய மாட்ட போகலையோ போய் வீடியோ எடுத்து போடுங்க தம்பி, நிறைய நாள் ஆச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் வந்து இப்போ வந்து அவள் தனிமையில் வாழ்கிறான், கொஞ்சம் காலம் குறிப்பிட்ட காலமாக வந்து தனிமையில் வாழ்கிறான். இதுக்கு முதல் வந்து தம்பியும் அவவும் வாழ்ந்துட்டு வந்தவங்க. இடப்பட்ட காலத்தில் வந்து அவர் வந்து
வருத்தமாக வந்து அவருமே வந்து உயிர் பிரிஞ்சு போயிட்டார். போனால் வந்து அம்மா வந்து தனிமையில் வாழ்ந்துட்டு வரவங்க. ஆனால் அவள் தனிமையில் வாழ்ந்தாலுமே சரி, அதே மாதிரி அந்த தம்பியோடு வாழ்ந்தாலுமே சரி, நாங்கள் வந்து அவங்களுக்கான அந்த மாதாந்த கொடுப்பனவை வந்து நாங்கள் மாதம் கொடுத்துட்டு வர்றாங்க. இடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அண்ணாட வீடு குடிபூரல், வீட்டு வேலைகள், அதே மாதிரி கல்யாண வேலைகள், கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர விஷயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 மாதமாக பயங்கரமான விஷயம். அப்போ அதால் வந்து அம்மா வந்து தொடர்பு கொள்ளவும் இல்லை, அதே மாதிரி அம்மாவுக்கான அந்த கொடுப்பனவை வந்து கொடுக்கவும் இல்லை. அப்போ வந்து அம்மாவோட எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரோம். ஹலோ ஓமாஜி, நான் திக்கோடை போகிறேன்டா. ஓகே, அப்போ இடையில் ஒரு கோலோண்டு வந்ததால் இடையில் குழம்பிட்டு, அப்போ அம்மா வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு வாரோம். அம்மாவுக்குமே வந்து நிறைய என்ன சொல்கிற உலகளாவிய ரீதியில் வந்து நிறைய பேன்ஷன் சொல்லணும். அவள் வந்து பார்த்தாலே எங்களுக்கு வந்து எங்களை அறியாத ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் போயிட்டு அவமே வந்து ஒரு சில கேள்வி வச்சுருப்பாங்க. அதாவது அண்ணாட குடிபூரல் போனது, கல்யாண வீடு போனது, அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அப்போது வந்து அவமே வந்து ஒரு ஆர்வமாக இருந்திருப்பாட, எப்படா கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஏன்டா நான் இடப்பட்ட காலத்தில் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல அண்ணாவோட அவள் யார ஃபோன்லேயோ இருந்து கோல் அடித்து கதைச்ச மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று எனக்கு கேட்டது, கல்யாணத்துக்கு சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அந்த ஹோலில் காய்ச்சி வந்து அண்ணாவோட இருக்கட்டும். இப்போ நான் போயிட்டு ஒரு சில விஷயம் வந்து அவளோட வந்து காய்க்கப்புறம் கதைச்சி என்ன மாதிரி அவளோட ஒரு ரியாக்ஷன் இருக்குது, அவள் அந்த கல்யாண வீடு அந்த சம்மந்தமாக என்ன மாதிரி கதைக்கா அப்படின்ற சில விஷயத்தில் வந்து பார்ப்போம். இப்போ நானுமே வந்து போயிட்டு வளமையாக போனாலே வந்து அவள் ப்ராங்க் பண்ணுறதா அங்கே ஒரு வீடியோவாக இருக்கும். இன்றைய தினமும் வந்து போயிட்டு போய் கதைக்கப்புறம் அவருமே வந்து கல்யாணம் கட்டிட்டார், அவருமே வந்து வேறையாக போயிட்டார். இப்போ நானும் வந்து அதெல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு நானும் இப்போ மட்டக்களப்புக்கு வந்துட்டேன். இனி என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியா, நீ உங்களுக்கு உதவிகள் கிடைக்குமோ கிடைக்கலையோ அது தெரியா, நீங்களாம் வந்து காய்ச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆள்கிட்டையும் எடுத்து கொடுத்து ஒரு பம்பலா ஜோக்கா வந்து கதைப்போம். அப்போ நாங்கள் இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் படியும் ஒரு ஆளை தான் வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா, அவருமே வந்து ஒரு கேமராமேன். அதாவது வந்து அவர் தனிப்பட்ட ரீதியில் வந்து ஸ்டூடியோ வந்து செய்கிறவர், ஸ்டூடியோக்கள் செஞ்சு அவருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டூடியோ மேன், கேமராமேன். அப்போ வந்து அவனை தான் கூட்டிகிட்டு வந்தேன். அவனுக்கு வந்து இப்போ ஒரு 6 மணிக்கு வந்து இன்னொரு ஷூட் ஒன்று இருக்குது தான், மூந்தாச்சி மடம் பீச்சில் வந்து பர்த்டே ஷூட் உண்டு. இப்போ அவசரமாக அவன் போகணும்னு சொல்ல, அப்போ நானுமே வந்து கேட்ட ரீதியில் அவன் வந்து அவசரமாக வந்தவன். அப்போ வந்து இவரை வந்து நானும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கொண்டு ஊரில் விட்டுட்டு, அதே மாதிரி இப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் படியும் ஒரு வந்து 2 கோல் அடித்தோன், நான் இந்த ஊரில் அன்றைக்கின்னு போகண்டா அப்படின்னு சொல்லி. இப்போ அவரை வந்து மாற்றி ஏற்றிட்டு நாங்கள் இப்போ வந்து போகிறோம். அப்போ வந்து அம்மாவோட வீட்டை போயிட்டு என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு அம்மாவுக்கான அந்த மாதம் கொடுப்பணும் வந்த காசுமே வந்து 2 மாதம் காசு கொடுக்கணும், அதையுமே வந்து கொடுத்துட்டு வருவோம். அப்போ வந்து கிளம்புவோம். அப்போ நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, என்ன ஒன்றா கொண்டு விட்டுட்டு வரேன். நான் ஆளுங்க வந்து பயங்கர ஒரு கேமராமேன் உண்மையிலே வந்து நோங்களா என்ன அவர் நீ இப்போ உனக்கும் இப்போ ஆர்டர்ஸ் எதுவும் வரணும்னு சொன்னால் செய்யலாம் தானே என்ன. அதாவது என்ன உங்களோட இதில் பேச்சு எதுவும் இருக்கோ என்ன சார் விஷுவல் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கிட்டையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ கிட்டையில் ஸ்டார்ட் பண்ணால் நான் ஆள் வந்து நிறைய காலமாக வந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஆள். சின்ன வயசுலேருந்தே கேமரா சம்மந்தமானது. அதை வடிய சொல்கிற பேர் இருக்கா ஷார்ப் விஷுவல். சரி, எனக்கு அப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ப் விஷுவல் ரைட். ஓகே, அப்படி அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை பேஜ் வரும். அப்படி மட்டக்களப்பு சைடில் வந்து யாருக்கும் செய்யணும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஐடிக்குள்ளே போய் பார்த்தா தெரியும், அவர் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டா சிறந்த ஒரு சேவையை வழங்குவார். எங்களோட பேரை சொன்னால் அதுக்குரிய டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பேன். என்னடா கண்டிப்பாக கவிதா சொன்னால் சரி ரைட். ஓகே, அப்போ வந்து ஒன்றை விட்டுட்டு நான் அப்போ அவனை கூட்டிகிட்டு போகிறேன்டா. ஏன்டா அவசரப்பட்டு நிற்கணுமில்ல, ஒன்றை கூட்டிகிட்டு போனான். சம்டைம் கோல் வந்து அப்புறம் அவசரப்பட்டு வரணும், அதில் வந்து அவனை கூட்டிகிட்டு போவோம். என்னடா ஸ்டார்ட்டு நிற்கிது பெட்ரோல் ஏரியா, என்னடா பெட்ரோல் அடித்து நான் அனுப்பான். அப்போ இந்த மாதிரி வந்து போகுது பொடியனும் எல்லோரும் பிஸியாக இருக்கிறதால வந்து ஒன்றும் ஒன்றும் செய்யலை. அது அப்படி தான் மாறி ஒவ்வொரு வேலையில் வந்தால் எதுவும் செஞ்சு கொள்ள முடியாது. அதால் வந்து வேறுத்துக்காண்டி ஆள் வந்து பயங்கர ரைட் ஆள்ற ஜீன்ஸ் எல்லாம் வேறு அவன் வந்து நான் இந்த வீடியோ இன்ட்ரோ கொடுக்குறதுக்காக வந்து எங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டவுண்டில் வந்து நின்று இன்ட்ரோ காய்ச்சிட்டு நின்றேன். நான் ஏன்னு சொன்னால் ஊருக்குள்ளே ஆக்கள் போகிற வார ஒரு என்ன சொல்கிற ஒரு வக்க கூச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதால் நான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு
ஏரியாவில் வந்து காய்ச்சிருந்தேன். இப்போ நாம் அந்த ஊருக்கு போயிட்டு ஏடிஎம்லேயும் வந்து காசு எடுக்கணும். எடுத்துட்டு நம்மளை மச்சானை கூட்டிட்டு அப்படி வந்து நாங்கள் வந்து போவோமா. ஓகே, இவரை தான் நான் வந்து இந்தியாவில் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ வந்து ரான்சி டோவா ரான்சிட்டுக்கு போமா இவன் நம்ம ஷூட் ஒன்றுக்கு போகணுமாண்டா. சரி, இவனை கூட்டிகிட்டு போனால் லேட் ஆகிடும். சரி, ஓகேடா. அப்போ டஜாலி ஆள்கிட்ட கை மாலையான்னு போய்தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அம்மாவோட காசு கொடுக்கணும். மாத காசு 2 மாத காசு கொடுக்கணும். அப்போ வந்து நாங்கள் அதையுமே வந்து எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஏடிஎம்மில் வந்து எடுத்துகிட்டு அம்மாட்ட போயிட்டு நிறைய நாள் நாங்களுமே வந்து இப்போ கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகிட்டு அம்மா வந்து நேரில் சந்திச்சு ஒருக்கா போயிட்டு அம்மாவையும் சந்தித்து அம்மாவோட உடம்பு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அம்மாவோட காசையும் கொடுத்துட்டு வரப்போகிறோம். உண்மையிலே வந்து நிறைய நாள் அண்ணோட கல்யாணம் வீடு குடி ஊரெல்லாம் அப்படி இப்படி எல்லாம் போனேன். ஆளுங்க வந்து நிறைய கேள்விகள் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதான் வந்து பழுகாமத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம். இதில் வந்து நாங்கள் இப்போ காசையும் ஒரு எடுத்துட்டு போவோம். என்ன செய்கிறது, கொஞ்சம் டிலே ஆகிட்டு நேரத்துக்கு போகணுன்னு சொல்லி பொடியனர் எல்லாம் பிஸியாக போயிட்டாங்க. அப்போ அதால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு எடுத்து கொண்டு விடுவோம். இன்றைய தினம் கமரா சேவையை வழங்கி கொண்டிருக்கார் எங்களோட டசாலிதன். அவசரத்துக்கு வந்து உதவி செய்கிற நண்பர்களையும் மறக்கவும் அப்படி காய்ச்சா தான் சரி உலகம், இல்லாட்டி சிக்கல். இல்லாட்டி சிக்கல். அவளுக்கு வந்து மாதம் கொடுக்குறது, இல்லாட்டி ஒரு அக்காவுக்கு அனுப்புறது. 2 மாதம் அனுப்பேன் இல்லை கொடுக்கேன் எல்லாம் பயங்கர வேலையானுன்றதால ஒன்று செஞ்சு வரலாம் போயிட்டு. இப்போ அதால் இதுலேயே எடுத்துக்கொண்டு அவளுக்கு வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவா. அவளோட நிலவரங்களும் அப்படி இருக்கு தெரியும். உனக்கு தெரியுதாடா அந்த குட்டி அம்மா வர அவளோட அண்ணாவும் இறந்துட்டாருல்ல, பால் தனியே தானே பேர். சரி, அப்போ ஓகே. இப்போ நாங்கள் கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோமா? ஓகே, இப்போ அம்மாவோட வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து போகிறோம். அவள் வந்து நிற்கிறா தெரியாடா. அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆள் வீட்டில் நிற்கிற ஒரு எங்கேயும் போனால் சரி படம் முடிஞ்சு பிறகு அடித்தான் பிடிக்கணும் ஆள். இந்த மாதிரி அம்மாவோட வீட்டுக்கு கிட்ட வந்தாச்சு. பார்ப்போம். ஆனால் தெரியுதேடா எங்களோட வீடியோவில் வாதிவா குட்டி ஆள் வரா. அவருக்கு வந்து காசு கொடுக்கணும். மாதம் நான் காசு கொடுக்குறேன். 15,000 காசு கொடுத்துட்டு போனால் தான் சரி. என்ன பாப்பா நிற்க அம்மா கண்டு அந்த சும்மா அழகு பயம். இப்படி வானங்கள்ல ஆக்கள் வந்தா ரைட். அதில் வந்து நிற்க. அம்மா வணக்கம். உள்ளுக்கு வரலாம். கடவு கட்டி கிடக்கா? கடவு கட்டி கிடக்க வரையலாம். பூந்து தான் வரும் என்ன. இப்படி ஒரு சோதனைக்குள்ளாக்கி போட்டே இல்லையா எங்களை. நீ போகிற முதல் கம்பியல் கிளிக்கும் பார்த்துப்போம். இப்படி ஏன் கடை போகலாம் கட்டி கிடக்கு. மெஷின் எதுவும் வந்து போகணும். நெல் ஏற்றி பறிக்கலோல அம்மா வட்டி மெஷின் இங்கே வந்து கிடந்ததோ. வீடெல்லாம் கட்டுப்படுதா. விளக்கம் நடக்குது. விளக்கம் நடக்குது. வீடெல்லாம் கட்டுப்படுது. புது வீடெல்லாம் விளக்கம் கொண்டு வருது. காசியல் வட்டி மெஷின் வந்து போகுது. ஏன் நெல்லுகள் அடிக்கி கிடக்கு. வசதியாக வந்து இல்லையா? வழியில் இருப்போமா? என்ன இந்த அடுத்த மெஷின் பேர் இவ்வளோ உங்கள்கிட்ட என்ன பாய் சண்டை காலம் எப்போ வந்துடா? திருப்பி போறலையா திருப்பி? சரியா போய்த்து வா. சரியா. அப்போ என்ன வெளியில இருப்போம்மா? வெளியால இருப்போம். இல்லை எடுத்தோம் இந்த கதிரை துணி ஒன்று இல்லையா துறைப்போம். பொடியனை கொடுப்பான். அவன் கோவக்காரன். அவன் வெளிநாட்டுக்காரன்.
கதிரெல்லாம் அரிக்க மாட்டான். கதிரை வேறு எது வேணாமம்மா, ஒரு கதிரை காணும், ஒரு துணி ஒன்று இருந்தால் காணும் துறைக்கிறது. ஆறு ஆக்கலன்னு மதிச்சிட்டீங்களோ? மதிக்கல என்ன வாங்க உலகம் அரிச்சு காசி யாரால் போலையா. இப்போ அம்மாட நிலவரம் இப்போ இப்படி தான் இருக்குது. முதலெல்லாம் வந்தால் இந்த இடத்துல வந்து ஐயா வந்து படுத்திருப்பார். இப்போ வந்து பார்த்தா சும்மா எல்லாமே வந்து இருட்டடைஞ்ச மாதிரி ஃபுல்லாக வந்து டஸ்ட் பிடிச்சி போய் கிடக்குது. இங்கே வந்து இதை பார்க்கும்போது அவர் ஒரு எண்ணம் தான் வர, நான் வந்து அவர் இப்போ உயிரோட இல்லை, அதான் கவலை. கவனம்மா கவனம், பழச்சோ பிரச்சனை இல்லை, துறைக்கலாம் சரியா. வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு துறைச்சி கொடுப்போம், கதிரே நம்ம விட தெரிப்போம், பிரச்சனை இல்லை. சரிங்க சார், விட தெரியும் விட தெரியுங்கம்மா. வா ஆறுன்னு தெரிய மண்டையிலாம் ஒரு மாய கிடக்கு, ஏதோ ஒரு குண்டையிலாம் ஒரு மாய கிடக்குன்னு. கல்யாணம் முடிச்ச நீ? கல்யாணம் முடிச்ச நீ? யாரு கல்யாணம் முடிச்ச? எங்க ஆண்டா நீ கல்யாணம் முடிச்ச? போன்லாண்டோ ஒரு வார்த்தை செல்லல தானே பாத்தியா? பூரான் இவரோனா அப்படி செல்லல தானே எனக்கு ஒரு வார்த்தை. ஏதாவது கல்யாணம் முடிச்சு போன்ல அனுப்பியிருக்கா போன்ல என்ன ஆகிப்பா. ராஜத்தை கேட்டு ராலி அடிச்சு கல்யாணம் முடிச்ச சொல்லி மலக்கொழி கொண்டான் முறையான் கடைஞ்சிக்கல தான் பாரு, பிரச்சனை எடுக்க தான் போறேலாம். கல்யாணம் சொல்லாத பிரச்சனை எடுக்க தான் போறேன். அது நான் இல்லை கல்யாணம் முடிச்சேன், கிருஷ்ணா கொஞ்சம் பாரு, அவர் தானே கல்யாணம் முடிச்சேன். உனக்கு தெரிந்தானே கல்யாணம் முடிச்சாலும் தெரிந்தானே, உங்களுக்கு இந்த உதவி செய்ய நான் அவரோட வாராள் தெரிந்தானே, நான் அவரோட வருவேன், 2 பொடியான வருவானல், அதில் ஒரு ஆள் தான் நான். சரியோ? கல்யாணம் முடிச்ச ஆளை காட்டுறோம் பாருங்க, இருக்கா இவர் தானே வந்து பாருங்க. சரியா? ஒரு வார்த்தை சொல்லல ஆளா, இது கல்யாண வேளாண் இவரானே ஆள், இவரானே இவரான் ஆள் கல்யாணம் முடிச்சாள், இவரான் ஆள் கல்யாணம் முடிச்சாள், நான் இல்லை. அப்போ வந்து நீங்கள் ஃபோனில் பார்த்து தான் தெரிஞ்சு கல்யாணம் முடிச்சுட்டாண்டு. அப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்து காட்டு கொண்டு வருவோம் தருவாங்கன்னு என்னண்டாமா நீங்கள் கோல் எடுத்து காய்ச்சோ, ஆளோட கோல் எடுத்து காய்ச்ச நீங்களோ அவரோட அடுத்து என்ன காட்டு நீங்க அங்காரு விஷயம், அங்காருக்கு விஷயம் கல்யாணம் முடிச்ச அப்புறம் ஆள் மகாஜனாரு அந்த கல்யாணம் ரெண்டாவது கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முடிக்கலையா தாலி ஆட்டல்லையாண்டாரு. தாலி ஆட்டல கல்யாணம் மட்டும் தான் முடிச்சேன்டோ. அதான் கோயிலில் தாலி ஆட்டி இருந்துச்சு, நீ ஆட்டதே இல்லைன்னா கிட்ட போன்ல முடிச்சு காட்டிக்காங்க ஆக்கெல்லாம் போன்ல ஆடியா ஒன்றும் காட்டதே இல்லைன்னா தாலி ஆட்டிச்சு. அதுதான் நம்ம சொல்றேன், பிரச்சனை தான். நாங்கள் 3 பேர் வார போறானே, இப்போ கல்யாணம் முடிச்சா பிறகு ஆள் வந்து எங்களையும் போக சொல்லி வீட்டு வழியே இந்த உதவிகள் ஒன்றும் செய்யற நிப்பாட்டி ஆள் வந்து இப்போ டிக்டாக்ல வீடியோ போடு, கல்யாணம் வீடியோ ஒரே மாறுக்கும் கல்யாணம் தான் ஃபுல்லா பார்த்தீங்கள. அப்படி வந்து நிறைய பிரச்சனை இது உங்களுக்கு அந்த அலும்ப சொல்லி போட்டார். இனி உதவிகளும் செய்யறல, நீங்க கட்டியம்மா பார்த்தா சரி, குட்டியம்மா பார்த்தா சரி, அவ பார்த்தா சரி, நீ எனக்கு கேளாது, நான் கல்யாணம் கட்டித்தேன், நீ என்ன சுதந்திரம் மாதிரி கவுடுங்கன்னு சொல்லி போட்டாள். அப்ப எந்த ஊர் பழுகான் தானே, நான் இருக்கிற பழுகான் தான். இந்த இந்த இதுக்குள்ள எல்லாம் தும்பாலைக்குள்ள எல்லாம் இருந்தீங்க. நான் முதல் தும்பாலைக்குள்ள அந்த நாராயணத்தாரன் தெரியுமே, நாராயண ஆத்த தெரியுமோ? தெரியுமா? உண்மையா தெரியும் தானே. அவங்கள தங்கச்சிரமா தான் நான். சரியோ, நான் பழங்காலத்துலாம் இருக்கிறேன். அப்போ இங்கே வந்தாப்புல எனக்கு மனசு கேட்கல. இப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீர்கள் தம்பியாக வருவானோ கொள்ளுவானோலண்டு. ஆனால் சம்பவம் பேரமா இல்லை போய்த்து இப்போ கல்யாணம் உங்களுக்கு சொல்லலைண்டா ஜோதிச்சு பாருங்க, சொல்லாம் கல்யாணம் கட்டினா இதுதான் எல்லாத்தையும் பட்டி விடுற பிளான் தான். அப்போ யோசிச்சு போட்டு நீ உங்கள்கிட்ட இருக்கா வந்து சொல்லி போட்டு போகணும். காசு போடல அந்த வார்த்தையில் காசும் போட்டுறேன்.
ஆ காசும் போடல காசும் போடல. அப்போ உங்களோட நிலைமை எப்படி போகுது? அது நான் காசு போடணும் ஆள்கிட்ட கேட்கலாம் தரண்டைக்கு ஆ ஆள்கிட்ட கேட்டாங்க போடலையா ஆண்டுச்சு ஆ மார்கழி படங்க ராம்புறாண்டி அதுதான் போகிறாமோ? ஆ அதுதான் போகுதாள். அப்போ இனி கல்யாணம் கட்டுனா அங்கஞ்சு நாலு இடத்த போகணும் வரணும், அது அவங்கட இதுதானே. இப்போ இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் கல்யாணம் கட்டிக்காரன்னு கூட தெரியாது. புது மாப்பிள்ளை ஒம்புல வெளி இடத்துல போகணும் வரணும் தான், அது பிரச்சனை இல்லை. இதுதான் ஒரு வார்த்தை சொல்லலே. ஆ அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வர போகுதுடா அப்போ. ஆ அடுத்து தரட்டு இருக்கா? ஆ கழிச்சு பாருங்க விளக்கம் உண்டு. என்னடாப்பா இல்லை அது சரி, அதெல்லாம் கரைச்சல் தான். அப்போ சரி கரைச்சலண்டா. இனி என்ன செய்வியல் நீங்கள் இந்த மாதம் பயணியாண்டா காசுன்னா வார தனியால் தானே ஏதாவது செஞ்சு சமாளிக்கிறேன். அதெல்லாம் பாராட்டி என்ன கதி? ஒரு கதையும் இல்லைன்னு இப்போ எங்கே சாப்பாடெல்லாம் உங்களுக்கு? சாப்பாடு நான் இப்போ கதை வளைக்க தான் முட்டை செய்யும் கதோட இது போகிற இரவில் நிற்கிறல்ல. அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட தம்பி இல்லாத காலங்கள் எப்படி போகுது உங்களுக்கு? இப்போ கிடக்கலாம் அவர் இருந்தாலும் கொஞ்சம் என்னதுன்னா காய்ச்சிது சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கண்டு படுக்க போகிறோம். இல்லாட்டி நான் படுக்கிறீங்களா? நான் படுக்கிறேன் பையன். இப்போ பயம் என்ன அவரும் இல்லை. அவர் இருக்க கண் தெரியாமல் இருக்கலாம், ஒளிமி நடக்கலாம் இருக்கலாம். வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஆள் இருக்குன்ற தம்பி இருக்கான்ற ஒரு தைரியம் இருந்து இப்போ அவரும் இல்லாதனால என்ன எல்லாம் பிரச்சனை எல்லாம் கவலையாக கிடக்குன்னு. இப்போ எத்தனை மாதமாமா தம்பி இறந்து போய்? ஒரு வருஷமாகுது. இப்போ அம்மா கிடக்கு. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற பிளானே இல்லை எல்லாம் வெளி இடத்துலாம் போகலாம்? ஓ நான் சாலை நிற்கிறேன் அவரும் சொல்லிட்டாரு. ஆக்கள் சொல்லிட்டாங்க நீ சாலையில் நிற்கணும், பாலில் வந்து நில்லு. பாலில் கூட்டும் கூட்டி போட்டு சாலையிலும் கிளம்பி போய் நில்லு. அப்போ வீடு அப்போ இருந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணு இல்லையே மண் போடுறது கடைங்க அன்னைங்க நெல்லில் போடுங்க கலப்பத்தோடு போட்டு போடுங்க கண்டினா அதை கட்டினாப்பெல்லாம் கட்டவனாண்டி ஓடாது. நீங்க கட்டுறீங்களா? ஆமாம் தலாட்டுவா சரி பிரச்சனை பக்கத்துல வீடு வந்தா நல்லதானே, நமக்கு ஆக்கள் குழங்குனா நல்லதானே. இப்போ பக்கத்துல வீடு இருந்தா அடுத்த படுக்கையும் பயப்படுத்தே இல்லை, பக்கத்துல ஆக்கள் இருக்காங்க ஒரே வளவு மாதிரி தானே. அப்ப அதால பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு உதவியா இதை பிரிச்சு விட்டிய மண்ணை கண்ண பறங்கோண்டேனே பக்கத்துல இருக்கிற சனம் நம்மளோட சனம் தானே என்ன அதெல்லாம் ஓடி வரணும் உண்டா என்ன அந்த மாதிரி போகுதம்மா. இப்ப என்ன டோரே ஆகிக்கணும் அந்த வீடியோ பார்க்குறாக்கள் வெளிநாடுகள் இருக்கிறாக்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த கட்டயமாக இருக்கா வீடியோ எடுத்து போடுங்க நாங்கள் பார்க்கணும்ண்டு. ஓ வெளிநாடுகளில் இருக்கிறாங்க பெரிய நாடு லண்டன் பிரான்ஸ் கனடா சுவிஸ். ஓ அங்கெல்லாம் உங்களை பார்க்கணும் நிறைய நாள் ஆகிதான் பார்த்து. நாங்கள் வந்தப்போ கடைசியா எத்தனை வருஷத்துக்கு முதலோ 4ஆம் மாதம் என்ன 4ஆம் மாதம் வந்து நாங்கள் வருஷத்துக்கு முதல் கடவுளை 3 மாத காசும் கொடுக்கணும் இந்த மாதத்தோட ஏன்னா இப்போ கடும் சிக்கலாத்தான் வர போகுதுலையா. இப்போ மனுஷனே ஏன்டாப்பா இந்த வேலையை பார்த்தாருப்பா எனக்கும் கவலை நித்திர வரல இதில் யோசிச்சா உங்களை நினைச்சு கடையில் கடன் எழுத நிற்கும் நம்ம வைக்கல நான் போய் கேட்ட மாட்டல மூத்த சுட்டுவாங்க கடனை கேட்க கடைக்காராக மூத்த சுட்டுவாங்கன்னு காசு இருந்தா அள்ளி சொல்லல மற்ற பெரிய லெவலில் சாமான் பண்ண மாட்டேன் இல்லைண்ணே சீனி சாமான் வாங்கி கேட்டுருக்கோம். நாம இந்த சீனி அங்கே எங்கே காசு இல்லைன்னு விட்டோம் பிடிக்காம சேர்த்து வாங்கி விட்டேன். அங்கே சேர்த்து பண்ணி குடிச்சேன் பக்கத்தில் அகல் பிரச்சனை அதில் தருவாங்கண்ணே தேத்தனியாக சாப்பாடுலாம் நான் போகிறேன். என்ன இருந்தாலும் போகிறது ஒரு மாதிரி தானே ஏன்னா அங்கே போகிறது ஒரு மாதிரி தானே என்ன செய்கிறேன். நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்ம இப்போ நினைச்ச வழி நம்ம சொல்லணும் நினைச்ச வழி அறிஞ்சு குடிப்போம். அதுதான் ஊரா விட்டு இருந்து வாங்கணுமாக்கு ஊரா விட்டு இருந்து ஒன்று செஞ்சு கொள்ளே இல்லை செஞ்சு கொள்ளே இல்லை அதே சாப்பிட்டு நான் வாங்கிட்டு தான் போகணும்.
என்ன செய்கிறோம் எல்லா பக்கமும் பிரச்சனை இல்லைண்டா என்ன செய்கிற கவலான்னு நினைச்சா கவலான்னு என்ன செய்கிற இப்போ என்ன முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்போ காசு எலும்பரலண்டா என்ன செய்கிறேன் ஒரு காசு என்னையா கேட்டான் இந்த காசு தரோம் என்ன வாங்கிட்டு காசில் வாங்கிட்டான் காசு தந்து வரண்டா காசு தோணுக்கு அவ பிரச்சனை அவன் பெரிய சப்போர்ட்டாக இருக்கான் உங்களுக்கு அந்த வேலை அந்த அக்காவுக்கு வந்து உண்மையிலேயே பெரிய நன்றி சொல்லணும். அவங்களும் சொந்தமோ அக்கா மகன் இருக்கிறேன் அக்காட மகன் இருக்கிற அக்கா 3 வருஷம் என்ன இருந்தாலும் வந்து உண்மையிலேயே வந்து என்ன சொந்த பந்தம் இருந்தாலுமே வந்து அந்த அக்கா வந்து எங்களோட ஊர் தான் அவள் பழகாவும் அவள் தான் இவங்களை வந்து ஃபுல்லாக வந்து பொறுப்படுத்து நாங்கள் அனுப்புகிற காசில் கூட செத்த வீட்டுக்கெல்லாம் செலவழிச்சு அவங்க தான் ஒரு பயங்கர ஒரு பாதுகாப்பாக இருக்கிற அடிக்கடி வந்து போகிறவங்களும் வந்து போவாங்கன்னு அந்த மாதிரி வந்து அந்த அக்கா தான் ஃபுல்லாக வந்து இவங்களை வந்து பொறுப்படுத்தி பார்க்குறது கவனிக்கிறது எல்லாம் வந்து அந்த வேலை அந்த அக்காவுக்கு வந்து வெற்றிய லெவலில் ஒரு நன்றி என்று சொல்லணும். அவள் வந்து அங்கே இருக்கையும் கூப்பிட்டேன் உங்களை நீங்கள் அயலாண்டு சொன்னேன் ஆண்டவன் முடியலன்னு ஆண்டவன் முடிஞ்ச அப்புறம் போயிருக்கிற பிளான்கள் இருக்கோ இல்லைன்னு அம்மாவுக்கு வந்து என்னன்னு சொன்னா மக்களே அதாவது அம்மா வந்து அவட கவலையில் என்னன்னு சொன்னா இந்த இடத்த விட்டு வெளி உலகம் தெரியாத ஒரு ஆள் இந்த கடைக்கு கூட போறது சரியான அவட வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இந்த ஒரு அளவுக்குள்ள தான் அவட களுவாஞ்சுடிக்கு போய்க்கலோ நீங்க உங்களுக்கு அது என்ன பிரச்சனை அது கட்டு வரி சாமான் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டான் ஓட்டு விட்டு இறங்கே இல்லை ஓட்டு விட்டு இறங்க ஜனம் வார்த்தை இறங்குறது என்ன பிரச்சனை பயமா இறங்க இல்லை ஏன் பயமா சீனியே சாமான் சின்ன வாங்கிட்டு வந்தா சாமான் சரி அம்மா நான் இப்போ என்ன காரணம் நீங்க ஓட்டு ஓடுறாங்க அது காரணம் ஆக பழிப்பாங்கண்டோ சின்ன ஆளாண்டு பழிப்பாங்கண்டோ அப்படி எல்லாம் இல்லை அப்படி எல்லாம் நினைக்க கூடாது அம்மா நீங்க சின்ன ஆளாண்டு உங்களை பழிக்கிற அளவுக்கெல்லாம் இங்க ஒருத்தரும் இல்லை அதெல்லாம் வந்து போய் எல்லாருக்கும் இந்த ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ உடம்புல உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் தான் அப்படி வந்து ஊனம் என்று சொல்ல அப்படி ஒருத்தர் இல்லை உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க ஆக்கள் ஓடி வருவாங்க கதைப்பாங்க எந்த இடம் அம்மாண்டு கேட்பாங்க அப்படி தெரியுமோ இப்படி நீங்க எப்படி இருந்தா அவங்கள வந்து பாசம் அதிகரிக்குமே தவிர ஒருத்தரும் பழிச்சு கேள்வி பண்ற அளவுக்கு இல்லை அப்படி கேள்வி பண்ணா அவங்க மனுஷன் இல்லை சரியோ அப்படி அதுதான் போறது அப்ப அந்த ஒரு காரணத்தால நீங்க இறங்குறது சொல்றது இல்லைன்னு மற்றும்படி போற வார அப்ப நீங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கோங்கள அப்ப கல்யாணம் சொல்லியிருந்தா வந்து போயிடும் அப்ப கல்யாணம் சொல்லு கோய்க்கிறது காரணம் என்ன சொல்லியிருந்தா கவலை இல்லை ஆனா சொல்லியிருந்தா வந்திக்கவே மாட்டேன் ஆனா சொல்லிக்கணும் அண்ணாட்டு இருக்கா விடு ஆள் காயப்பா பிரச்சனை உண்டு அடுங்க ஆளோட ஆள் கடும் குழப்பத்தில் நிற்கான் அப்பா கடுஞ்சிக்கல் 6 போவாம் நீ கல்யாணம் வார்த்தை செல்லல தான் நீ பேசாம தானே கல்யாணம் முடிச்சுதான் நீ யாரு நீ யாருன்னு என்ன கல்யாணம் சொல்லல கேக்குறீங்க ஓ நீங்க நான் சொல்லணும் அவனுக்கிட்ட சொல்லுங்க இவன் தான் நீ ஓ நீ என்னகிட்ட உங்களுக்கு கல்யாணம் சொல்லியிருந்தா வந்திருப்பீங்களோ வர மாட்டான் இல்ல வந்து செய்ய மாட்டான் சொல்லணுமா இது எங்கட அம்மா பாக்க மோசமா கிடக்கு நம்ம வீடியோ இல்லதான் இல்ல அவ சொல்லிக்கவே வந்திக்கவே மாட்டான் சொன்னா வரைய மாட்டியே ஆனா சொல்லவும் வேணும் அப்ப இது வில்லங்கம் இல்ல அது ராத்தனி செல்லல்லே உள்ள கல்யாணம் கல்யாணம் விட்ட விட 4-5 சடங்கு தான் முக்கியம் 4 சடங்கு கவிதா ஏத்தடால ஏத்தட
சரி ஆட்சி அடிக்கிறவன வேற சொல்லு. சரி போமே பழங்காட்டு நிற்காது பழங்காட்டு நிற்காது அது வரும் யாழ்ப்பாணத்தில் நிற்க என்ன வாரியா அவன் மாறணும் என்ன அப்படி கதைக்கு வரும் முடியட்டா சொன்ன நீ அதான் வாரனை பின்னாடி விடா நீ வேலைக்க கூட்டியா இப்போ அதை ஏத்துறாதாச்சு அப்புறம் போனையும் எறிஞ்சு விடுத்துறாப்பா மடிச்சு அப்ப நான் சும்மா கடமைக்கு கேக்குறதா கடமை கேட்குறேன் கேக்குறீங்க கொழுவுறாக்கு பூவாது எது என்ன கேட்கும் பாருங்க என்னண்டு கல்யாணம் சொல்ல மறந்தாலும் உங்களை கவனிக்க மறக்காம ஆளுண்ட அனுப்புறோம் தானே நாங்கள். ஓ நீ அனுப்புறானே வேற என்ன வேணும்? ஆனா ஆளுதான் காசு கணக்கெல்லாம் கரெக்டா வச்சு தெரியுமா அவாக்கு அதுதான் அது மட்டும்தான் வேலை. அதுதான் நாம வந்தாலும் நம்ம எவ்வளோ குடி தண்ணி போடுறோம் அந்த கவலை நான் இப்ப வருவேன். இப்ப நீ கல்யாணம் முடிஞ்ச ஒவ்வொரு விட்ட விருந்துக்கு பழகிடுவோம் இல்லோ அவங்க கூட விட்டான். நீ வாழ கூட கோழி வாங்கி கொடுப்போம். கோழி வாங்கி கொடுப்பியல் எவ்வளோ ஆகுறா தருவோம். எனக்கு கோழியும் அந்த மாசி சம்பல் இருக்குல்லோ அது மற்றது வருவேன். இப்ப நீ கல்யாணம் முடிஞ்ச ஒவ்வொரு விட்ட விருந்துக்கு பழகிடுவோம் இல்லோ அவங்க கூட விட்டான். நீ வாழ கூட கோழி வாங்கி கொடுப்போம். கோழி வாங்கி கொடுப்பியல் எவ்வளோ ஆகுறா தருவோம். எனக்கு கோழியும் அந்த மாசி சம்பல் இருக்குல்லோ அது மற்றது பருப்பு மற்றது ஒரு நார்மல் சொதி உண்டு மற்றது அவ்வளவு காணும் உங்களுக்கு கணக்கு செய்யமேல எழுத புரியல என்ன ஞாபகம் வச்சு போயலோ கோழி நாட்டுக்கோழியா அவங்க எல்லா கோழியும் ஆகிட்டு நான் தின்னா நான் எல்லா கோழியும் உங்களை தனியா கஷ்டப்பட்ட கூடாது. இங்க இங்க ஹலோ இங்க உள்ளாங்க உள்ள உங்க மனுஷங்க மனிதி போட்டு இத்தாலிக்கு கல்யாணம் கட்டி போட்டு இத்தாலி போட்டா வெளிநாடு இல்லையவா வெளிநாடா ஓ உங்களுக்கு அவன் இவ்வளவு உதவி செஞ்சு இருக்கிறா அவதானே காசு வந்து இருக்கா உங்களுக்கு மாசம் ஒவ்வொரு மாசம் என்ன போட்டு அவன்கிட்ட கொடுத்து விட்டு நான் காட்ட சொல்லி கொண்டாந்தானே இல்லை இப்போ காட்டினேன் உங்களுக்கு காட்டலையா போட்டோ வீடியோ ஒன்று காட்டினல உங்களுக்கு அதுதான் ஆள் உங்கள்கிட்ட கொடுத்துட சொல்லி நான் இந்த எங்கட போட்டோவும் மற்றது 50,000 காசும் அது ஒழுங்குன வாடு இல்லை ஒரு பொட்டிக்கு கொஞ்சம் சாமானம் கொடுத்து விட்டான். இந்த பொட்டியை நான் லொண்டை ஒரு காக்கில் வந்து இருக்காங்க பொட்டியங்கடா பொட்டி வேற வெள்ள ஆக்கள் கேட்டா கொடுத்து அடே பொட்டிக்காவாக்கு சாரி மற்ற என்ன மண்ட வர வச்சு வெளிநாட்டு டோவி அதுக்கே கொஞ்சம் காசு இருந்தாங்க எல்லாம் கூட எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து வந்தாங்க பாருங்க என்ன பழக்கண்டா தனியா வந்தா இன்னொரு படியோட வந்தோம் இன்னொரு ஓடியோட வந்தேன் அப்ப அவன் தான் அவன் எடுத்துருப்பான் ஆள் புதாள் இல்ல அடே அந்த சரி பொட்டிய விடுங்க நான் கொண்டு வரேன் நான் கொடுக்கட்டும் அது இல்ல கொடுக்குற பொட்டியா அந்த 50,000 காசை பண்ணுங்க லூசிக்கா வைக்கிறா 50,000 இடையில வரக்கூட அவன் போலீஸ்காரன் மறைச்சு கொடுத்து போன 20,000 என்ன நீ அந்த மனுஷன் கொடுத்த எல்லாத்தையும் எடுக்கிறா லைசன்ஸ்ல வந்தா அவனை மறைச்சு பிடிச்சி பெரிய கேஸ் ஆகிவிட்டு அவன் கொடுத்து போட்டான் ப்ரோ 20,000 கொடுக்குறது அதுக்கு என்ன வரும் காசு இல்லாட்டி என்ன அவட்ட கொடுத்தா வேண்டையில வருவா காசு ப்ரோ என்ன என்ன காசையும் 20,000 எடுத்து போட்டாங்களா அது எனக்கு எந்த காசு தான் தம்மணும் என்னன்னு எந்த காசு தான் தம்மணும் அது யாருக்கு கொடுத்து அணிஞ்சிடும் நீ அனுப்புன காசு தண்ணி வேணும் சரி பொட்டியை தான் எடுத்தீங்க விடு அம்மா காசை கொடுக்கலாமே நாக்கினியா கிடக்கு நீ தந்த காசை இதை தண்ணி வேணும் மற்றதா இப்ப இப்படி பார்க்க போனா ஒவ்வொரு நானெல்லாம் வரணும் போடாக்கு நீ அம்மந்து தீது வாங்கணும் அதுதான் புது என்ன இவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்க எல்லாம் எடுக்கிறாங்களே இவங்க ஒரு நம்பராங்களே அவன் என்ன தம்பி என்று அனுப்பி விடணும் நான் நீங்க நான் தயசியமா போக மாட்டேன் ஓ ஓ கண்டு
கண்டனீங்களே நான் போகல ஆகாதே ஓ நீ பொண்ணு கைக்கு வச்சு காமிச்சுடா ஓ என்னடா என்னண்டு ஆச்சு உந்த வீடு நீ கேட்டல்வா நான் இல்லை அதாவது உங்களோட வீடியோ பார்க்குற ஆள் காய்ச்சியாங்க போல இந்த கதையை கிளம்பும் நான் ரகசியமா அலுவலை முடிச்சு விட்டு வருவேன் நீங்க எல்லாத்தையும் மாட்டி கொடுத்தாட்டு நான் பாயிரு ஒழும்புல எடுத்துருக்கு உங்களுக்கு கொடுத்து விட்ட பட்டிக்க உங்களுக்கு சாரி மற்ற இந்த வெளிநாட்டு கண்டோசு மற்ற ஒரு சின்ன பெண்டர் உண்டு மேடா அம்மா மற்றது கையில 50,000 காசு தெரியும் உங்களுக்கு 20,000 காசு மறுத்துட்டான் பொட்டி மறுத்துட்டான்டா இனி இவங்களை விட்டா பிடிக்க மாட்டியல் அதுதான் சரி அதால கொஞ்சம் கழுத்துல வேற ஒரு பெண்டர் ஒன்று இருக்கும் அத கலட்டி கொண்டு விடுங்க சரியா கலட்டி இருக்காண்ணா கலந்து சொல்லுங்க மரியாயா என்ன ஆகினா மனைவி ஏற்கனவே வந்த உடனே என்ன சொன்ன தெரியுமோ நீங்க இது வருஷத்துக்கு முதல் வந்த அப்போ எனக்கு வந்து வருஷத்துக்கு முதல் வந்தேன்டா அப்போ 3 மாதம் காசு ஏறணுமா நீங்க அதான் 3 மாசம் காசு தரணும் இப்ப நீ இன்றைக்கு இப்ப நீங்க தந்தை எடுத்து போட்டியே அதுதானேப்பா அதுலயும் ஒரு பிரச்சனை உண்டு அப்ப இப்ப நீ என்ன போன 2 மாதம் உனக்கு அத குடுத்துட்டு வா நான் வார மாசம் வாரன் மற்ற அந்த மனுஷின பொட்டிய கொடுங்க விளையாட உங்களுக்கு சொல்றவளாங்களையா விடையால வரக்குள்ள நான் கொண்டு வந்துடுவேன் அவன் போலீஸ்கார மாதிரி ஜிபி பொட்டியெல்லாம் பார்த்து கூட அவன் லைசன்ஸ் இல்லைன்னு எல்லாத்தையும் பறிச்சு போட நான் என்ன செய்யறவ ஒரு மாதிரி போடா அடுத்த ரவுண்ட் கொடுப்பேன் என்ன காசையும் எடுத்து போட்டீங்களா பசி அதுதானேப்பா என்ன செய்யற வரமாட்டேன் நீங்க இது சரி வர அங்கிட்ட தந்தா நாங்க நான் போலீசியல் மறைக்க அவங்க கூட மறைக்கிறேன் ஒரு நாளும் என்ன மறைச்சாலும் நான் எந்த ஆசை தான் கொடுக்குறேன் அடையா அதுக்கு 2,000 கொடுக்கறது என்னட்ட இல்லையா அப்ப அதானே கிடந்த பிரச்சனை இல்லை வாரமா ஆள் கொண்டு தரட்டும் அந்த இந்த காசையும் சேர்த்து இங்க பாரு என்ன ஆகிக்கிறாங்க அவர் எடுத்து போட்டாரு என்ன இப்ப போலீஸ் இப்ப அவனை குடுக்காட்டி நான் இப்ப இங்கே வந்திக்கலாப்பா கொண்டு போய்ப்பான் ஜெயிலுக்கு அப்ப இந்த காசு ஆறாப்பா அவர் எப்ப இப்ப உங்களுக்கு காசு இல்லையாப்பா இதே இருக்கு அது அது நெட்டிக்கன் திரப்பினும் குற்றம் குற்றம் வேண்ட நீ தண்டை கொண்டே கொடுத்திக்கோ நீ தண்டை கொண்டு வந்திக்கணும் என்ன ஆகினா தனி இருக்கிற மனுஷன் இப்படி வேலையை நீங்க செய்யாங்கடாப்பா மணி ஒழும்போட அவ்வளோ கிடக்கு பண்ணுவது இங்க சரி விடுங்க என்ன விடுங்க நான் பெரிய கொண்டு பெரிய என்ன விடுங்க ஐயா 30,000 வேண்டிய அதுவும் என்ன ஆட்டம் வரியா வேற ஆஜியில் எடுக்கலாம் அவளை எடுக்கு சரியா அதே அளவுதான் எடுக்கலாம் நீ எடுத்து கொடுத்துட்டு வா மற்றது அதையும் தரான் ஓ சரியா சரி ஓகே அவன் பொடியன் தியேட்டருக்கு போறான் 6:30 ஷோவுக்கு அப்ப ஆள என்ன இது ஜனநாயகனோ பைடமேனோ ஜனநாயகன் படியா பாத்தல நல்லா இருக்கும் அந்த அந்த பொட்டிக்கு அப்புறம் வந்து சரி ஓகே சரி ஓகே நாங்க பார்த்து என்னன்னா நெல்லு மூடியெல்லாம் கிடக்கு கொண்டு ஜாலிய காடும் சரி ஓகே மற்ற இங்க பக்கத்துல வீடு எல்லாம் கட்டுப்படுது அப்ப என்ன விளக்கம் கேட்டுறான் ஆள்றான உண்டு அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் சரி ஓ சரி ஓகே அப்ப கொடுத்து கொண்டு வரோம் சரி ஓகே பாய்
அப்போ அந்த மாதிரி போகுது உலகங்க சும்மா அதை தெரியுந்தேன் அவங்களுக்கு அது ஒரு தூக்கி தோண்டினதால தூக்கி தோடியாது பெரிய பிரச்சனை ஏன் நீங்க வேலைச்சு விட்ட அப்புறம் கொஞ்சம் இத்தாலி வெளிநாட்டுக்கு அப்புறம் அந்த பிள்ளையும் உங்களை பார்க்கும் சிட்டியாக விருப்பம் அந்த பிள்ளை சிட்டியாக விருப்பம் நீங்கண்டா காணும் ஓ அப்போ ஆள் சொன்னேன் கூட்டிட்டு ஒருக்கா போகணும் அம்மாட்டன்ட்டு ஆனால் இப்போ பந்துவெல்லாம் நிற்காங்க ஆக்கள் அதுதான் பிரச்சனை ஆக்கள் வந்தா கட்டாயம் நான் கூட்டிட்டு வந்து வைத்து பிள்ளை நாங்கள் படியன்னு ஒரு அங்கே தியேட்டருக்கு போகணுமா அவனை அவசரத்துக்கு கூட்டிட்டு வந்து நான் வீடியோ எடுக்குது அவனும் ஒருக்கா போகணும் ஒன்றும் செஞ்சியோல இல்லை கட்டமாக கிடக்குது அப்போ ஒருக்கா வெளிக்குள்ள போகிறேன் நான் சரி அப்போ உங்களுக்கு 4ஆம் மாதம் 4ஆம் மாதம் வந்து 4ஆம் மாத காசு 5ஆம் மாத காசு தந்து விட்டு போனாங்க 30,000 இருந்தோம் 4ஆம் மாதம் வந்து 30,000 அந்த 4ஆம் மாதம் 5ஆம் மாத காசு தந்து இப்போ 6ஆம் மாத காசும் 7ஆம் மாத காசும் இப்போ 8ஆம் மாதம் தொடங்கிருக்கு அப்போ 8ஆம் மாத காசு அண்ணா வருவார் இங்கே வரக்குள்ள அந்த 8ஆம் மாத காசை தருவார் இப்போ நான் உங்களுக்கு 6ஆம் மாதம் 6ஆம் மாத காசு 7ஆம் மாத காசு 30,000 தரேன் சரியா தந்து விட்டு போகிறேன் பிறகு அண்ணா வந்து அந்த மிச்ச காசு தருவா சரியோ எவ்வளோ டன்னு இருக்கா 10 இது 5 அப்போ எவ்வளோ 15 அப்போ இது 20 இதோட 25 இதோட 30 திருப்பி ஒரு கண்ணுங்க ஓ 2 3 4 5 அப்போ 6 30 ரைட் கணக்கெல்லாம் கம்ப்ளீட் தானே காசை கவனம் வச்சிருந்து ஜாலியாக வந்து ப்ரோ கொடுத்து கவனம் வச்சு ஓ ஜாலியாக கடை சொல்லியோ நான் ஜாலியாக கடை நம்பர் இருந்துடாப்பா சேவல் இல்லாத என்னன்னு தெரியா நான் சொல்கிறேன் நான் சில நேரம் சொல்லாட்டி ஒத்த டைம் இல்லையா நம்பர் அவள் இரவு வீடியோ பார்ப்பா உங்களோட அப்படியும் வீடியோ பார்த்து போட்டு நாளை உங்களுக்கு கோல் எடுப்பாவா சரியோ அப்படி இல்லாட்டி நான் அதில் போகக்குள்ள ஜாலியாக கடை வீட்டில் நான் சொல்லி போட்டு போகிறேன் காசு கொடுத்தீங்க இருக்கா நாளை இல்லை நான் கொண்டு போகல நான் கொண்டு கொடுக்க நீங்கள் இப்போ எங்கே இங்கே பக்கத்தில் சொந்தக்காரங்கட்டா நீ போவே அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க கொடுக்க மாட்டேறா அப்போ உங்களோட டிக்கிக்கு வைங்க நம்மளோட இடம் இருக்குதானே சொல்லி விட்டே வேண்டாம் சாமத்திரமே வேண்டாம் கவனம் வச்சா சரி காசு சரியா வெஜ்ஜு போட்டு ஜாலியாக கவரை டக்குண்டு கை மாற்றி விட்டா சரி சரியா சரியா நீ அழுவ ரைட் இப்போ கவனம் வைங்க உங்களோட இடத்துல வைங்க வெஜ்ஜா புள்ளானே கடைசி மட்டும் அடியை பாரு மதுவா அடிச்சாடிதான் புள்ளாது ஆமாம் என்ன கவனம் சில நேரம் விழுந்துடும் உடுப்பு கலாட்டாக்குள்ள உள்ளக்குள்ளையும் பயங்கர கவனமாக இருக்கணும் ஜாலியாக வந்து கொடுத்து வடியாக சாப்பிடுங்கோ நிறைய யோசிக்காம அந்த காசு எல்லாம் எடுத்து வடியாக சாப்பிடுங்க 30,000 காசு உங்களுக்கு வடிவாக காணும் சரியோ அமுது வருது என்ன அமுதையும் பார்க்கணும் இது வேணும் நாங்கள் அதுக்கடையில் வருவோம் தானே பாரமாக வருவோம் அந்த அண்ணாயம் கூட்டிகிட்டு வந்து அந்த காசையும் தருவோம் இப்போ சந்தோஷம் நான் வழிக்கூட போகிறோம் சொன்னால் அந்த படியான் போகணும் அவர் இடத்துக்கு சின்ன வீடியோ தான் பாருங்க மக்களே அம்மாட நிலைமை வந்து இப்படி தான் போகுது அப்போ தம்பி இல்லாத ஒரு இதுதான் கொஞ்சம் கவலை என்ன மற்றபடி ஓகேயா இருக்கு என்ன அவ சந்தோஷமா இருக்கணும் நீங்க இருக்க மட்டும் நாங்களும் இருக்கோம் சரியோ நாங்கள் எப்படி உங்களை பார்த்து கொண்டே இருப்போம் சரியோ அப்படி யாரும் கைவிட்டாலும் நாங்கள் தானே ஏதாவது ஒன்று செய்வோம் அம்மாக்களுக்கு சரி அம்மா கைவிட மாட்டோம் நாங்கள் அப்போ அந்த வகையில் வந்து சந்தோஷம் மக்களே அதாவது அம்மாவோட ஒரு சின்ன ஒரு அப்டேட் தந்திருக்கோம் அம்மாவோட நிலைமை வந்து இப்படித்தான் போகுது உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டா அப்போ இந்த காசு அனுப்புகிற அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லலை இது உங்களுக்கு தெரியுது அவங்களோட ஃபோனெல்லாம் கதைப்பா முதல் ஃபோனெல்லாம் கதைப்பா அந்த அம்மா உங்களோட கதைப்பா ஜேர்மனில் இருந்து அந்த அம்மா தான் இது அனுப்புனது அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க ஹலோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெளிவிடுதலோ சரி சரியா நான் இப்போ திக்கோட இல்லாண்டா பண்ணிக்கேன் லேட் ஆகுதான்னு சரியா பாருண்ணா சரி சரி டிக்கெட் என்ன உலகம் அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லலை நீங்கள் கோல் எடுத்தனான்னு ஆன்சர் இல்லை நீங்கள் சொல்லுங்க வீடியோவில் பாப்பா பிள்ளைக்கு நன்றி சொல்லுங்க உண்மையாக உங்களோட மகள் மாதிரி அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களோட சரியான வாசம் அப்படியே நின்று அப்படியே கடிச்சு எடுத்துருவாங்க ஓ அந்த மாதிரி சரியான வாசம் ஜெர்மனில் இருக்கிற அம்மா அவரால் அந்த முதல்வருக்கு வந்து போச்சு ஒரு புள்ள ஒன்று கொஞ்சம் அந்த பிள்ளையர் அம்மா அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காசு அனுப்புகிற மாதமா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் காசு கொண்டு செய்ய நன்றி உள்ள
அப்போ இந்த காசால் நீங்கள் என்ன மாதிரி பயன் எல்லாம் அடையிறீங்கன்னு சொல்லுங்க. சாமான் தான் வாங்குவேன் நான். சாமான் வேண்டி ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வேண்டி சாப்பிடக்கூடியதாக வச்சுக்கேன் நான். இந்த காசு இல்லாட்டி எவ்வளோ கஷ்டப்படுவேன். அப்போ அந்த மாதிரி வந்து அந்த அம்மாவுக்கு நாங்களுமே வந்து நன்றி சொல்லுவோம். ஜெர்மனில் இருக்கிற அம்மா எங்களுக்குமே வந்து அம்மா தான். இல்லை வரல, வரண்டா இருந்தவங்க இடைக்குள்ள ஏதோ வேலையாக போயிட்டாங்கன்னு சொல்லி வரல. வந்தால் கட்டாயம் கூட்ட வந்து தான் போவாங்க அவங்க. சரியோ பாசனப்புறம் அம்மா வந்து தான் போகணும். நீங்கள் வந்தா நாங்கள் சொல்கிறோம் வீடியோவில் என்ன சொல்லுங்க ஒருக்கா வந்து போங்க. இந்த பலாமரங்கள் காய்க்கிற டைம்ல வந்து போங்க. அஞ்சிட்டு போகலாம். அப்போ வந்தா வரணும்மா சந்தோஷம். அப்போ நாங்கள் கொஞ்சம் அவசரமா நிற்கிறால ஒன்று செஞ்சு சொல்லலாம் இருக்குது. அம்மாவோட அப்டேட்டு தான். அப்போ ஓகே அண்ணே, வருத்தம் ஒன்றும் இல்லை அண்ணே, வருத்தம் ஒன்றும் இல்லை. கடவுளேண்டு அதனால கடவுள் கூறவிட இல்லை. அவள் குளிச்சண்டா என்னப்பா? ஓ குளிச்சு டப்பே பயம் ஆளு குளிச்சண்டா என்ன வரணும்? குளிச்சைக்கு பயம் காய்ச்சல் ஒன்றும் பாரல, வருத்தம் பாரல. அந்த வகையில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்டா. அப்போ கடவுளேண்டு உண்மையிலே அவட அந்த மனசுக்கு தான் கடவுள் அப்படி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சந்தோஷம் அம்மா. அப்போ போயிட்டு வாரம் திரும்பி வருவோம் நான் அப்புறம் ஒரு நாளைக்கு. சரியா சரியானே கவனமா இருக்கணும். தனியே வேலை போற வாரது கவனமா இருக்கணும். இதெல்லாம் ஏறுறது தனியே வந்து போகக்குள்ள இடறி விழுந்தாலும் ஒருத்தரும் பாரது கொள்ற இல்லை. அப்போ விழுந்து கிடந்தாலும் ஒருத்தரும் பார்க்கணும். அதெல்லாம் கவனமாக மெல்ல மெல்ல அலுவலாக பார்க்கணும். இது வழியாக போய் வரலாம் கவனமாக இருக்கணும். பூச்சிகள் கூரானுகள் பாம்பு அது இதாண்டு கவனமாக இருக்கணும். சரி சரி அப்போ சந்தோஷம் தானே. இப்போ திருப்பி பிறகு வரக்குள்ள வாரமா? சரி அப்போ போகிறோம் போய்த்து வரமா? பாய். ஓகே மக்களே, அப்போ அம்மாவோட ஒரு அப்டேட் ஒன்று தந்திருக்கோம். சந்தோஷம். அடுத்த தடவை நான் வந்து அடுத்த தடவை அண்ணாக்களோட எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அப்டேட் தரோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.